ஃப்ரைடேனாலே பருப்பு சாதம் சாம்பார்னு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு ராஜ்மா ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, ராஜ்மா இது ரெண்டையும் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிலே வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த சைடு குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சரி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோன்னா குழம்பு ரெடி. குழம்பு பொறுத்த வரைக்கும் உப்பு காரம் பேலன்ஸ் பண்ணாலே போதும். வெஜிடேரியன் இல்லை நான் வெஜிடேரியன் எதாக இருந்தாலும் கரெக்டான ஒரு பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துகிட்டா போதும். குழம்பு பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும். இந்த ராஜ்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்துருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கூட கரெக்ட் காம்பினேஷனாக இருந்துச்சு. மதியம் லஞ்சுக்கும் சூர்யாவுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஈவன் சப்பாத்தி பூரிக்கும் கரெக்டாக இருக்கும். பாய்.